அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக, விடுதலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தினமும் காலையில் வருகிற இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு இந்த செய்திகளை நீங்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் அனுப்புங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 91ஆம் சங்கீதம், அதனுடைய 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். அவர் என்று சொன்னால் ஆண்டவர். இந்த வேடனுடைய கண்ணிக்கு என்று சொன்னால் இந்த உலகத்தில் பிசாசானவன் நமக்கு வைக்கிற எல்லா கண்ணிகளுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எப்படி ஒரு காட்டு பகுதியில் வேடனானவன், வேட்டையாடுகிறவன் கண்ணிகளை வைத்து அந்த விலங்குகளை, பறவைகள் எல்லாம் பிடிக்கிற காரியங்களை பார்க்கிறோம். அதே மாதிரி பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணிகளை வைத்து அவைகளில் நம்மளை மாட்டிக்கொள்ள செய்கிறான். பாவம் என்கிறதான கண்ணி, இந்த உலகத்தின் இச்சை, உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் பேராசைகள், எப்படியாவது நான் எந்த விதத்திலேயாவது பணத்தை சம்பாதிக்கணும், மற்றவர்களை ஏமாற்றி மற்றவங்களுடைய காரியங்களை நான் அபகரித்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணங்களை, தவறான சிந்தனையை, இப்படிப்பட்ட கண்ணிகளை கொண்டு வந்து இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம பிசாசானவன் அடிமையாக்கி போடுகிறான். இதுதான் வசனம் சொல்லுகிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு, ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த கண்ணிகளில் இருந்து விலக்கி நம்மை பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இதன் மித்தமாக வருகிற பொல்லாத கொள்ளை நோய்கள், இந்த உலகம் முழுவதும் கொள்ளை நோய்கள் வரலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம கேள்விப்படுகிற புது புது வியாதிகள் இந்த நாளில் கேள்விப்படுகிறோம். எங்கே பார்த்தாலும் இந்த கேன்சர் வியாதி உலகம் முழுவதும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அநேகர் இதனால் மரித்து போகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இன்னும் நிறைய வியாதிகள். இதிலிருந்தெல்லாம் ஆண்டவர் உங்களை பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியோடு கூட நீங்கள் இருந்தாலும் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்து, உங்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நாளில் வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.